வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் ஒரு டூரிஸ்ட் அல்லது ஒரு கோச் வேனுக்காக ரெடி பண்ண ஹெவி மாடல் மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான் இது. இந்த மாடல் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து தாமஸ் அப்படின்ற ஒரு நண்பருக்காக தான் இந்த ஒரு சூப்பரான மாடல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டூரிஸ்ட் வேனுக்காக தான் இந்த மாடல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் ஃப்ரண்ட் ஆக்லைக் பேனல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 6TRல நம்ம மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடலில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட் இதோட ஒயரிங் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் ரெக்டிஃபையர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது 50 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். 3510 மெட்டல் டயோடு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா STK4390 ஐசி வந்து 3 வந்து பயன்படுத்தியிருக்கோம். லெஃப்ட் ரைட் ஆடியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் குமார் பிராண்டோடைய ஸ்டீரியோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 10 இன்ச் வரைக்குமே நம்ம லோட் பண்ணி சூப்பராக வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சரவுண்டு சென்ட்ரு டிரைவர் செக்ஷன், இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா STK4390 ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு நம்ம 6 இன்ச் வரைக்குமே சூப்பராக வந்து லோட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா கார் டைப் ஸ்பீக்கர்ஸு, இல்லைனாக்கா 6 இன்ச்சஸில் ஒரு ஊஃபர், இல்லைனா ஃபுல் ரேஞ்சு, இது எல்லாமே நம்ம லோட் பண்ணி ஆடியோ வந்து கேட்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் செக்ஷன். இந்த சப்வூஃபர் செக்ஷனில் நம்ம வந்து 6TR மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா குமார் பிராண்டோடைய தான். தாராளமாக வந்து JBL 1500 கூட நம்ம லோட் பண்ணி ஹெவியான பேஸில் நம்ம வந்து மூவிஸ் இல்லைனா பாட்டெலாம் கூட நம்ம வேனில் வந்து என்ஜாய் பண்ண முடியும். நல்ல ஒரு டெப்த்தான ஒரு பேஸ் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கிடைக்கும். ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின ப்ரீபோர்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட், அதாவது பேஸ்டபிள் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா உதயா பிராண்டோடைய பேஸ்டபிள் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சரவுண்டு சென்ட்ரு சப்புக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மேக்ஸ் பிராண்டோடைய ப்ரீ செக்ஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு தெளிவான சரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்மேக்ஸில் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அருணா பிராண்டோடைய ஒரு காப்பி போர்டு தான். சேம் அருணாவில் உள்ள காம்பனன்ட்ஸு அது அந்த மாதிரியான ஒரு சர்க்யூட்டு தான் வந்து இதுலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு தெளிவான சரவுண்டு சென்ட்ரு சப்போடைய பஞ்சிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த போர்டில். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரீ செக்ஷனில் ஆர்மேக்ஸ் பிராண்டை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி உதயா பேஸ்டபிளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லவுட்னஸ், அதாவது சில்னஸ்ஸு பேஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த லெஃப்ட் ரைட் செக்ஷனில் சூப்பராக இருக்கும் இந்த உதயா பிராண்டோடைய பேஸ்டபிள் போர்டில். அதனால் வந்து நமக்கு இதில் வந்து பேஸ்டபிள் போர்டு பார்த்திங்கன்னா உதயா பிராண்டை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது நல்லா லவுட்னஸாக இருக்கும். ஏன்னா வேனில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா அப்படியே சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாரே அடைஞ்சிரும். நார்மலாக சீட்லேயே எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே நம்ம ஒரு கோயிலுக்கு இல்லைனாக்கா ஒரு டூரு, அப்போ அதிகமான மெம்பர்ஸ் வந்து நம்ம வேனுக்குள்ளே ஏறும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு லோவான வால்யூம், அதாவது லவுட்னஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சவுண்டு வந்து உங்களுக்கு ஒரு இனஃபாக இருக்காது, பத்தாது, ஏதோ எல்லாமே உள்ளாரே அடைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் லவுட்னஸான ஒரு வாய்ஸ் வேணும். அப்போ தான் நமக்கு இந்த பேஸ்டபிளோடைய, அதாவது பார்த்தீங்கன்னா பிடி செக்ஷன் ஃப்ரண்ட்டில் உள்ள வால்யூம் நமக்கு பூஸ்டப் அதிகமாக கிடைக்கணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேஸ்டபிள் போர்டு வந்து பயன்படுத்துறது. அதை எடுத்து கொடுக்குற மாதிரியும் பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் வந்து 4TR, அதாவது 4 டிரான்சிஸ்டர் குமார் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் நல்ல ஒரு கெயின் இருக்கும் அவுட்புட்டில்.
இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பான ஒரு ஒயரிங் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸான காம்போனன்ட்டு, நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் தான். டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குவாலிட்டி ஃபஸ்ட்டு, அதாவது நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸை மட்டுமே நம்ம பயன்படுத்தி, ஏன்னா கஸ்டமர் வந்து அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே, அதாவது மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை ஒயரிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடில் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இன்புட் வோல்ட் கொடுக்குறதுக்கும், அதாவது இன்புட் சப்ளை கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா 8 பின் சாக்கெட் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ் சாக்கெட்னு வந்து சொல்லுவாங்க. ஏர் இன்லெட்டுக்காக 2 ஃபேன் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 ஆர்சி செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு செக்ஷனில் வந்து ஆக்சிலரி இன்புட், அதாவது டிவியோட ஆக்ஸ் அவுட் எடுத்து வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5.1 இன்புட், அதாவது வந்து டிவிடி பிளேயர்லேருந்து வரக்கூடிய 5.1 அவுட் வந்து இதில் வந்து கொடுத்து. இந்த மாடலில் உங்களுடைய கோச் அல்லது டூரிஸ்ட் வேன்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, அதாவது நீங்கள் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை 2 சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறீங்களா, எனக்கு லெஃப்ட் ரைட் செக்ஷனில் வந்து எனக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வேணும், நல்ல லவுட்னஸ் வேணும், ஹெவியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஆடியோ அவுட்புட் வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி நிறைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ப்ளிஃபையர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு கார் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 சேனல் ஆம்ப்ளிஃபையர், சப்வூஃபர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் இதெல்லாம் வச்சு கூட நமக்கு நல்ல ஹெவியான அவுட்புட் கொடுக்குற மாதிரியான ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஆடியோ சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஆடியோ சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னா ₹1,00,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதிகபட்சத்தில் நம்ம காசை வந்து முதலீடு பண்ணோன்னா அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து ஆடியோ சிஸ்டம் பண்ண முடியும். நமக்கு பெஸ்ட்டான மாடல் பார்த்திங்கன்னா ஒரே கேபினெட்டில் நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ, அதாவது 2 சப் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை லெஃப்ட் ரைட் எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஒரு கேபினில் வச்சு சூப்பராக வந்து பண்ணிட்டு போயிடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு காஸ்ட் வைஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். அதாவது 30,000 40,000 45,000 48,000 எல்லாம் இவ்வளோ இதுலேயே முடிஞ்சிடும். இந்த மாடலில் உங்களுக்கும் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்போர்ட் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது கஸ்டமர் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை, அதாவது இந்த பொருளுக்காக கொடுக்க வேண்டிய காசுக்கு தகுந்த வேலையும் அதுக்கான குவாலிட்டியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பிரேம் ஆடியோஸ். நன்றி, வணக்கம்.